வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில மறைமுகமான தடைகள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. விருச்சிகம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில சில தடைகள் வெளிப்படையாக வரலாம். அவற்றை எதிர்கொள்வது மிகவும் எளிது. ஏனென்றால் இந்த ஒரு தடைகள் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். அதற்காக நம்ம எப்பொழுதுமே காத்து கொண்டிருப்போம். அதனால் அந்த பிரச்சனைகள் பெரிதாக நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியாது. ஆனால் சில தடைகள் யாருக்கும் தெரியாமல் பின்னாடி இருந்து வரும். அதை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் இது எப்படி சாத்தியமாகும், இதை எப்படி நம்ம சரி செய்வது என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட ஒரு குழப்பங்கள் தான் இன்னும் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய வேலை, தொழில் அல்லது முயற்சிகளில் சிலர் நேரடியாக எதிர்ப்பு காட்டாமல் மறைமுகமான தாமதங்களை ஏற்படுத்த முயற்சிகளை செய்து கொண்டே தான் இருப்பார்கள். எதிரிகள் எது செய்தாலும் அதை உடனே நம்ம சரி செய்து காட்டிவிடலாம். ஆனால் கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு தெரியாமல் மறைமுகமான தடைகளையும் மறைமுகமான கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் தேடி கொடுத்து விட்டு உங்களுடைய அருகிலே தான் இருப்பார்கள். முடிந்த அளவுக்கு உங்களை நெருங்கி இருக்கக்கூடிய நபர்களை முழுமைக்கும் நம்பாமல் இருப்பது தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நல்ல விதமான விஷயங்களை தேடி கொடுக்கும். இது சமீபத்தில் கூட இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். சில வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் தள்ளி போனது. இதனாலேயே மனதில் ஏமாற்றங்கள் என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே கேள்விக்குறியாகவும் மாற்றப்பட்டது. ஆனால் விருச்சிகம் ராசி அன்பர்களே, உங்களுடைய உள்ளுணர்வு மிகவும் வலிமையானது என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. யார் உண்மையாக இருக்கிறார்கள், எந்த சூழ்நிலையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு திறன் கொண்டவர்கள் என்பதை இந்த ஒரு நாளில் நீங்கள் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்களை ஆராய்ந்து உங்களுடன் இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவருடன் நாமும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொண்டு நடந்து பாருங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். வேலை விஷயத்திலும் மறைமுகமான ஒரு போட்டிகளும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலேயோ அல்லது பிசினஸ் செய்யக்கூடிய ஒரு இடத்திலேயோ உங்களுக்கு இணையாக வர முடியாமல் உங்களுடைய திறமைகளை கண்டு பயந்து கொண்டு உங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மறைமுகமான போட்டிகள் இன்னும் உருவாகி கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் இந்த ஒரு போட்டிகள் நடக்கும். இது உங்களுடைய மனதிற்குள் கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. உங்களுடைய பாஸ் கிட்ட உங்களுடைய பெயரை கெடுக்கிறதுக்கும் நீங்க செய்யக்கூடிய வேலையில சின்ன சின்ன தப்புக்களை கண்டுபிடித்து உங்களை அவமானப்படுத்துவதற்கும் ஒரு கூட்டமே இன்னும் காத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. எனவே ஆபீஸில் வேலை செய்யும் பொழுது ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. எந்த ஒரு டாக்குமெண்ட்லையும் கையெழுத்து போடும் பொழுது 1000 தடவைகள் நீங்கள் படித்து பார்த்து தான் போட வேண்டும். உங்களுடைய ரகசியங்களை சக ஊழியர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பகிர்ந்து கொண்டால் உங்களுக்கு எப்படியெல்லாம் வில்லங்கங்களை தேடி கொடுக்க வேண்டும் என்பதை பற்றித்தான் அவர்கள் யோசிப்பார்கள். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள உத்தியோகம் தொடர்பான மனக்குழப்பங்கள் இப்பொழுது கொஞ்சம் ஒரு தீர்வுகளை தேடி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எந்த பணிகளுக்கு செல்ல வேண்டும், எந்த வேலைகளுக்கு செல்லக்கூடாது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக போகிறது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் இப்பொழுது உண்டாக ஆரம்பிக்கலாம். எனவே எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அதில் நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருக்க வேண்டும். தைரியமாக இருந்து சில முடிவுகளை எடுத்தால் மட்டுமே தான் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். அல்லது குழப்பங்களை தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு செலவுகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இழுத்துவிடும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. கேட்டையில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்குதா இல்லையோ என்பதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசி என்பர்களை, முதலீடுகளில் அவசரப்படாமல் நீங்கள் செயல்பட்டால் நல்ல லாபங்களும் நல்ல வாய்ப்புகளும் உங்களை தானாகவே தேடி வந்துவிடும். விருச்சிகம் ராசிக்காரங்களை,
பண விஷயத்திலையும் முதலீடுகள்லையும் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் இதுவாகத்தான் இருக்கும். எனவே இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் கொஞ்சம் சரியாகவும் நீங்கள் முடிவுகளை எடுத்து பாருங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல விதமான காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். உங்களை தேடி பெரிய லாபங்கள் தரக்கூடிய பல பல நல்ல முதலீட்டு வாய்ப்புகள் இப்பொழுது உங்களை தேடி வரப்போகிறது. ஆனால் இன்னைக்கு போட்டா நாளைக்கு டபுள் ஆகும் என்று சொல்லக்கூடிய போலியான நபர்களை நம்பி அவசரப்பட்டு பணத்தை தூக்கி நீங்கள் போட்டுவிடக் கூடாது. அப்படி போட்டுவிட்டால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை மட்டும்தான் தேடி கொடுக்கும். எந்த ஒரு முதலீடாகவே இருந்தாலும் அது ஷேர் மார்க்கெட்டாகவே இருக்கட்டும் அல்லது நிலமாகவே இருக்கட்டும், அவசரப்படாமல் நிதானமாக நீங்கள் தீர விசாரித்துவிட்டு முறையான ஆலோசனைகளோடு நீங்கள் முதலீடு செய்தால் மட்டுமே தான் அது உங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்தாகவே மாறும் என்பதில் எந்த விதமான ஆட்சேபனமும் கிடையாது. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக சாத்தியமானதாக ஒன்றாகவே மாறும். இதனை பார்த்து நீங்கள் கொஞ்சம் அறிந்து கொண்டால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். பணம் சம்பாதிப்பது முக்கியம் என்றால் அதை பாதுகாப்பாக வைத்து அதை வளர்ப்பது அதைவிட முக்கியம் என்பதை இந்த ஒரு நாளில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். புரிந்து வைத்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம், பணத்தை அப்படியே வைத்திருப்பதை விட அதை எதில் செலவழித்தால் அது இரட்டிப்பாக மாறும் என்று அனைத்தையும் யோசித்து செய்த ஒரு முதலீடுகளை செய்யுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் போதுமான அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். சில முடிவுகளை எடுத்தால் மட்டுமே தான் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். அல்லது குழப்பங்களை தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு செலவுகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இழுத்துவிடும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. கேட்டையில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்குதா இல்லையோ என்பதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசி என்பர்களை முதலீடுகளில் அவசரப்படாமல் நீங்கள் செயல்பட்டால் நல்ல லாபங்களும் நல்ல வாய்ப்புகளும் உங்களை தானாகவே தேடி வந்துவிடும். விருச்சிகம் ராசிக்காரங்களை பண விஷயத்திலையும் முதலீடுகளையும் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் இதுவாகத்தான் இருக்கும். எனவே இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் கொஞ்சம் சரியாகவும் நீங்கள் முடிவுகளை எடுத்து பாருங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல விதமான காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். உங்களை தேடி பெரிய லாபங்கள் தரக்கூடிய பல நல்ல முதலீட்டு வாய்ப்புகள் இப்பொழுது உங்களை தேடி வரப்போகிறது. ஆனால் இன்னைக்கு போட்டா நாளைக்கு டபுள் ஆகும் என்று சொல்லக்கூடிய போலியான நபர்களை நம்பி அவசரப்பட்டு பணத்தை தூக்கி நீங்கள் போட்டுவிடக் கூடாது. அப்படி போட்டுவிட்டால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை மட்டும்தான் தேடி கொடுக்கும். எந்த ஒரு முதலீடாகவே இருந்தாலும் அது ஷேர் மார்க்கெட்டாகவே இருக்கட்டும் அல்லது நிலமாகவே இருக்கட்டும், அவசரப்படாமல் நிதானமாக நீங்கள் தீர விசாரித்துவிட்டு முறையான ஆலோசனைகளோடு நீங்கள் முதலீடு செய்தால் மட்டுமே தான் அது உங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்தாகவே மாறும் என்பதில் எந்த விதமான ஆட்சேபனமும் கிடையாது. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக சாத்தியமானதாக ஒன்றாகவே மாறும். இதனை பார்த்து நீங்கள் கொஞ்சம் அறிந்து கொண்டால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு